வபிடி கிளைமகள் மகாவித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்ற அமர்வு. மாணவர்களது ஆளுமையினை விருத்தி செய்யும் நோக்கில் சம்மாந்துறை கல்வி வலயத்திற்குட்பட்ட வபிடி கிளைமகள் மகாவித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்ற அமர்வு அதிபர் கே தியாகராஜா தலைமையில் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. இதன்போது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்ற அமர்வு போன்று திட்டமிட்டு சபாநாயகர், பிரதமர், அமைச்சுக்கள் தெரிவு செய்யப்பட்டு குழு விவாதங்களும் இடம்பெற்றிருந்தன. இந்நிகழ்வில் சம்மாந்துறை கல்வி வலயத்தின் வலய கல்வி பணிப்பாளர் எஸ். மகேந்திரகுமார், பிரதி கல்வி பணிப்பாளர் எச். நைரோஸ்கான், ஆசிரியர் வளநிலை முகாமையாளர் எம். ஏ. அஸ்கர், ஆசிரியர் ஆலோசகர் எம். எச். ஹபீர், பாடசாலையின் பிரதி அதிபர் எம். தர்மலிங்கம் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என கலந்து சிறப்பித்திருந்தனர். இந்த நிகழ்வானது நடைபெற வேண்டும் என்பதன் அடிப்படையில் தற்போது ஒவ்வொரு பாடசாலையிலும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று இந்த பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்கள் அந்த பாராளுமன்ற நிகழ்வை அதிபர் தலைமையில் மிகவும் சிறப்பாகவும் அமைத்து நடத்தியிருக்கின்றனர். உண்மையில் ஒரு பாராளுமன்றத்தை நீங்கள் பார்க்கும்போது உண்மையில் தொலைக்காட்சியிலோ அல்லது நேரடியாக சென்று பார்க்கும்போது அங்கு ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் எவ்வாறு தங்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சிக்காக எவ்வளவு நிதியினை ஒதுக்குகிறார்கள், எவ்வாறு அவர்கள் அந்த நிதியினை கொண்டு அந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்கிறார்கள் போன்ற பல்வேறு விவாதங்கள் இடம்பெறும். அவை இந்த விவாதங்கள் எல்லாம் அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுவதாக அமையும். அந்த வகையில் நீங்கள் ஒவ்வொரு அமைச்சு பொறுப்புகளை பாடசாலை மட்டத்தில் நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். ஆகவே அந்த அமைச்சுக்கு பொறுப்புகளில் இருக்கின்ற நீங்கள் அந்த அமைச்சு பொறுப்பில் இருக்கின்ற விடயங்களை இந்த பாடசாலையில் நீங்கள் நிவர்த்தி செய்யும் போது எதிர்காலத்தில் இந்த பாடசாலை ஒரு சிறப்பான ஒரு வளம் கொன்ற பாடசாலையாக அல்லது ஒரு வளர்ச்சி கொண்ட ஒரு பாடசாலையாக வரக்கூடிய நிலை இருக்கும். ஆகவே அந்த வகையில் நீங்கள் மாணவர் பாராளுமன்றம் என்ற நிகழ்வானது உண்மையில் சிறப்பாக இருந்தாலும் அது உங்களுடைய தலைமைத்துவ பண்புகள் அல்லது ஒரு ஒரு விவாதிக்கின்ற மேடையாக இதனை நாங்கள் உருவாக்கக்கூடியதாக உங்களுடைய தலைமைத்துவ திறன்கள் வெளிப்படுகின்ற இடமாக இருக்கின்ற நிலை காணப்படும். ஆகவே நீங்கள் இதை பார்வையிடுகின்ற மாணவர்களும் எதிர்காலத்தில் மாணவர் பாராளுமன்றத்தில் அல்லது தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து கொண்டு நீங்களும் ஒரு சிறந்த ஒரு மாணவராக டிபேட் போன்ற பல்வேறு செயற்பாடுகளும் ஈடுபடக்கூடிய மாணவர்களாக நீங்கள் வளர வேண்டும். அவை மாணவர்களுக்குரிய களங்களை அமைத்து கொடுப்பதாக பாடசாலை இருக்க வேண்டும். அந்த வகையில் சில பாடசாலைகள் இவ்வாறான விடயங்களை நடைமுறைப்படுத்த விட்டாலும் அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யாவிட்டாலும் நீங்கள் அந்த முயற்சியினை இன்று இந்த மேடையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவை முயற்சியுடையார் நிகழ்ச்சியுடையார் என்ற அடிப்படையில் நீங்கள் முயற்சியின் ஊடாக பெறுகின்ற வெற்றி, முயற்சியின் ஊடாக பெறுகின்ற வல்லமை அல்லது திறன்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகவும் பயனுடையதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த பாராளுமன்ற நிகழ்வானது மிகவும் சிறப்பாக நடைபெற எனது வாழ்த்துக்களை கூறிவிட மிக அழகான முறையில் கல்வி அமைச்சு எதனை எதிர்பார்த்ததோ அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றிய வகையில் இன்று இந்த வேப்பேடி கலைமகள் மகாவித்தியாலயத்தினுடைய மாணவர் பாராளுமன்றம் மிக சிறப்பாக அந்த கன்னி அமர்வு நிறைவேற்றி இருக்கின்றது. சந்தோஷம் அடைகின்றேன். உண்மையிலேயே உள்ளத்தால் உரையடைகின்றேன். இந்த பாடசாலையை பொறுத்தளவில் இந்த பாடசாலையுடைய அமைவிடத்தையும் இந்த பாடசாலை பௌதிக ரீதியாக கொண்டிருக்கின்ற இந்த வளங்களை எடுத்து பார்க்கின்ற போது இந்த பாடசாலை எங்கேயோ போய்விட்டது. வள ரீதியாக பற்றாக்குறை, மனித வளம், பௌதிக வளம், பொருளாதார வளம் என்று பின்தங்கி போயிருக்கின்ற எங்களுடைய இந்த சமாந்தரை வளைத்திருக்கின்ற இந்த பாடசாலையிலே உச்சிக்கின்ற அந்த வளங்களை உச்ச அளவிலே பயன்படுத்தி அது மாணவர்களுடைய மனித வளமாக இருக்கலாம், பௌதிக வளமாக இருக்கலாம், எல்லா வளங்களையும் பயன்படுத்தி அனைத்து வளங்களும் உள்ள பாடசாலைகளோடு போட்டி போட்டு வெல்லுகின்ற அந்த ஆளுமை மிக்க ஒரு பாடசாலையாக இந்த வேப்பேடி கலைமகள் வித்தியாலயம் என்றும் காணப்படுவது ஒரு மக்களுக்கு மகிழ்ச்சியாக. இந்த மாணவர் பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு 2 நாட்கள் 2014ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டு வந்து சேர்க்கிறது. இருந்தாலும் அது ஒரு நடைமுறைப்படுத்தப்படாமல் எங்களுடைய வலயத்திலே ஓரங்கட்டப்பட்டிருந்த காலத்தில் தான் இந்த மாணவர் பாராளுமன்றம் என்றால் என்ன, இதனால் மாணவர்களுக்கு என்ன நன்மை, இதனால் மாணவர்களுக்கு எவ்வாறான நன்மை இருக்கின்றதை நான் ஆராய்ந்து பார்த்த போது உண்மையிலேயே
இது மாணவர் பாராளுமன்றம் தான் பாடசாலையினுடைய பிரதான பணி என்கின்ற விடயத்தை நான் கண்டுகொண்டேன். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு அதிபர்களையும் வலியுறுத்தி அதனை மோட்டிவேட் பண்ணி கடந்த 3-4 வருடங்களாக நாங்கள் இந்த மாணவர் பாராளுமன்றத்தை மிக அழகான முறையிலே சிறப்பாக செய்து வருகின்றோம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இவருடைய வேப்பேடி கலைமகள் மகாவித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்றம் செய்து பார்க்க வேண்டும் என்று கடந்த வருடத்திலிருந்து எங்களுடைய அதிபரிடம் எல்லாம் நீங்கள் எப்போது செய்வதென்று கடுமையான டோர்ச்சர் ஒன்றானது. காண நேரமில்லாத டோர்ச்சர் அப்படி கொடுப்பேன். இந்த வருடம் கூட 8ஆம் மாதம் வந்திருக்கின்றது. 1ஆம் மாதம் தொடங்கி அவர் அந்த டோர்ச்சர் ஒன்று கொடுத்தினார். ஆனால் சும்மா இருக்கவில்லை. பல்வேறு வாய்ப்பட்ட நிகழ்வுகளோடு தொடர்பட்ட பாடசாலை இருந்தாலும் உங்களுடைய மாணவர் பாராளுமன்றம் எப்போது கோல் கொடுத்தால் அதை தப்ப கேட்பேன் இருக்கின்றார். அந்த பாடசாலையுடைய மாணவர் பாராளுமன்றத்தை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. எப்படி எந்த பாடசாலை விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் பணப்பற்றாக்குறையுடன் வசதிக்குள்ள பாடசாலையை விட அழகாக செய்து முடிப்பார்கள். ஆகவே எனக்கு ஒரு ஆசை, பாடசாலை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று அந்த விடையை கருக்கொண்டு இந்த பாடசாலையுடைய வரலாற்று, இந்த பாடசாலை ஆரம்பித்து எத்தனை வேண்டும் என்று தெரியாது, வரலாற்றில் முதன்முறையாக தேர்தல் நடத்தப்பட்டு இந்த பாடத்திட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. 1வது முத்தாய்ப்பை அழகாக அமைந்திருப்பது என்று அந்த பாடசாலையுடைய தலைமைத்துவத்திற்கும் அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற எங்களுடைய சுதேசன் சார் அவர்களுக்கும் அதற்கு ஏற்பாடாக இந்த பிரதி அதிபர் மற்றும் துணை செயலாளராக இருந்த அனைவருக்கும் இந்த பாடசாலை சமூகத்திற்கு என்னுடைய வலய கல்வி பணிமனை. இந்த மாணவர் பாராளுமன்றமானது ஜனநாயக பண்பு மற்றும் தலைமைத்துவம், நிர்வாக திறன் என்பவற்றை மாணவர்களிடையே வளர்த்து தேசிய மற்றும் பிராந்திய வளர்ச்சி பாதையில் மாணவர்களுடைய பங்கு பெற்றுதல்களை ஏற்படுத்தும் நோக்கோடு பாடசாலைகள் ரீதியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பாடசாலை கல்வியானது வெறுமனே கல்வி மான்களை மட்டும் உருவாக்காது, தலைமைத்துவம், நிர்வாகம் மற்றும் செயல்திறன் கொண்ட ஒரு அரசியல் ரீதியான கண்ணோட்டத்தில் வளரக்கூடிய மாணவர்களையும் கல்விமான்களையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே சுற்று நிறுவனத்திற்கு அமைவான பாராளுமன்றமானது பாடசாலை ரீதியாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் எமது பாடசாலையிலும் இந்த பாராளுமன்ற முறையானது எவ்வாறு ஜனநாயக ரீதியில் நடைபெற வேண்டுமோ அந்த அடிப்படையில் பிரச்சாரங்கள் ரீதியாக, மாணவர்களுடைய வாக்களிப்பு ரீதியாக அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமை எவ்வாறு கிடைக்கப்பெறும் என்பதனையும் சிறப்பாக உன்னத பதவிக்கு தெரிவு செய்து என் மீது நம்பிக்கை வைத்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வாக்களித்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இவ்வவையின் கண்ணியத்தினையும் எமது பாடசாலையின் பெருமையையும் காக்கும் வகையில் நேர்மையோடும் நடுநிலையோடும் எனது கடமைகளை மேற்கொள்வேன் என உறுதியளிக்கின்றேன். நன்றி. Following the successful conclusion of the Student Parliament election 2026 at Vopedi Kalimahal Mahavidyalaya, I stand before you with immense pride and gratitude as I take oath as the Speaker of the esteemed Parliament. I extend my heartfelt gratitude to this Honorable Parliament, my fellow students, for placing your trust and electing me to this prestigious position. I assure you that I will uphold the dignity of this Parliament and serve with absolute neutrality, justice and dedication for the betterment of our school. Thank you very much. Vopedi Kalimahal Mahavidyalaya Delahas Vishikaya Vashiya Sanahavana Shishya Palinidu Metivarniya Ita Sadagalisa Tiri Patwimata Levima Malidu Vishala Gauri Kota Salagam මාගේරගේ විශ්වාසීය තබා මෙම උසස් දනතුර සඳහා මාපත් කර මෙම සභාවට සග ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන්ට මාගේ කෘතියාංගම ස්තුති කුට කර සිටිමි. මෙම සභාව உங்கள் ஒவ்வொருவரின் திறமையும் எண்ணமுமே அடித்தளம். எனது அமைச்சின் முக்கிய வேலை அதுதான். அதாவது மனித வளத்தை மேம்படுத்துவது மற்றும் தொழில்நுட்ப அறிவை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதாகும். எனது அமைச்சானது முக்கிய 3 திட்டங்களை நடைமுறைப்படுத்த உத்தேசித்துள்ளது. முதலாவது திறமையை வெளிக்கொணர்தல். அதாவது படிப்பு மட்டும் போதாது, தலைமைத்துவம், தைரியம், பிரச்சனைகளை I am truly honored to accept this responsibility. I promise that I will carry all my duties with honesty, dedication and responsibility. I will work together with my fellow students and teachers to create more opportunities for everyone, to create
to develop and discover for everybody. As the Student Innovation Minister, I hope to implement the following 3 programs. The first one is Innovation Week, an exhibition where students present their inventions, creative projects, and innovative ideas. The second one is skill development programs with workshops on அமைச்சர்கள் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். எமது பாடசாலையில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான மாணவ பாராளுமன்ற தேர்தலில் மாணவ ஒழுக்க மேம்பாடு மற்றும் நலன்புரி அமைச்சர் என்ற உன்னத பதவியினை பெற்றமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதோடு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, பாடசாலை என்பது கல்வியை மட்டுமல்ல ஒழுக்கத்தையும் போதிக்கின்ற இடமாகும். ஆனால் இன்று பல பாடசாலைகளில் கல்வியானது உயர்மட்டத்தில் காணப்பட்டாலும் ஒழுக்கமானது கீழ்மட்டத்திலே காணப்படுகின்றது. இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாகும். நமது பாடசாலையிலும் அவ்வாறான நிலை ஏற்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். கல்வியோடு இணைத்து ஒழுக்கத்தையும் மேம்படுத்துவதற்காக எமது